நலமோடு இருக்க வேண்டும். தெரிஞ்சா இருக்க வேண்டும். என்றென்று சுகசியமா இருக்க வேண்டும். ஐயம்மா தங்க மன்னம் அடியில இருக்குது கனம். ஆமா சொல்லாமா அடி அடி ஏமா உங்களை பார்க்க சொல்லு. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பொட்டுமா பொட்டுமா நெட்டுமா காஞ்சிபுரம் பட்டுமா உங்க தாடிகளை கொத்த அறக்கோ நாங்க மாங்கல்ய பூஜை செய்யணும்னு தங்கை எல்லாரையும் வர சொல்லி ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். இப்படி ஒன்னா சேர்ந்திருக்கிறதுனால ஒரு தாலி அறுப்புன்னு சொல்றிய நல்லா இருக்குதாடே? மாங்கல்யம் நிலைக்க சரி தாலி அறுத்த நீங்க பண்ணுவா எத்தனை சாரைகளை வச்சு 2 குவார்டர் வாங்கிப்போமா? அதுதான் எப்ப 12 மணி ஆகுதுன்னு பாத்துக்கிறேன். சொல்லாம ராஜா குழந்தை கொஞ்சம் ஆரிச்சு எடுக்குமா? 8 மணிக்கெல்லாம் பஸ்ல தங்கா உங்க லிகதத்தை கண்டோம். அனைவரும் லிகிதம். ஓ லிகிதம் அரவாய் நான் என்ன சொல்றேன் நீ என்ன? சரிம்மா என்னடா எங்க அக்கா கேலி செய்யறே? லிகிதம் லிகிதம் லிகிதம்டா லிகிதம் பார்த்து ஓடோடி வந்திருக்கேன். அப்படியே பாருங்கள் அனைவரும் வருங்களை சேர்ந்து கங்கா பூஜை செய்து நாம் மாங்கல்யத்தை நிலைபெற செய்ய வேண்டும். மாங்கல்யத்தை நிலைபெற செய்யணும். அருமையா செய்யணுமா? என்ன பண்றதுமா? என்னப்பா நீங்க 9 பேர் ஒரு ஆம்பியான போறீங்களே? 9 பேரும் 9 பேருன்றியா? அப்ப 9ன்றியா நீ? இல்லம்மா நான் சொல்லுவேனா அப்படியா? சொல்லாமா அப்படியா? உங்க அனைவருக்கும் சொல்லாமா சொல்ற. ஐயோ என்ன விசாரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து குச்சிங்க வந்தாங்களா? விசாரம் அந்த மாதிரி சொல்லாரடே தப்புடா. ஐயோ சொல்லாத எல்லாம் எங்க அம்மா தான்மா. அவங்களாம் அர்த்தநாதீஸ்வரர். அர்த்தநாதீஸ்வரர் அப்படி சொல்லு. அங்கே போயிருந்தா? ஆமாண்டா. சரி மாதவன் பூஜை கொண்டான பொருளாம் கொண்டு வா, பூஜை செய்ய வேண்டும். அப்படியா? ஆமா. அப்படி இருந்தாலும் அத பாருமா என்ன ஏதோ குறலே உட்காருங்க குறலே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து அழைத்து கொண்டு வர யாரும் தெரியல. இல்ல இங்கதான் உட்காந்துருப்பீங்களா? நானிடா அப்படிதான் இருக்கும். ஆனியா
சொல்லுவே அக்கா 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 அருமை அக்கா அது புடிமா அப்படின்னு சொல்றான் அக்கான்னா ஆகா ஆகா ஆகான்னு அம்மா தான் எழுந்து போறேன் ஓ குரல் கேக்குது உட்காந்து பாக்கலாம் யாரு பாரு யாரதி யாருமா நீ எங்க இருந்து வர்ற என்ன அக்காங்கரு ஆமா நீ எந்த நாட்டை சேர்ந்தவ விளக்கமா இவரு விளக்கமா சொல்லுங்கம்மா என்ன தலைவலி கோலமா வந்திருக்கு அக்கா நான் எங்கிருந்து வருகிறேன் எங்க தெரியுமா இருந்து வர்றமா மேகலோகத்தையாலோ மேகராஜனுடைய மகன் அக்கா அக்கா எனது அக்கா நானோ மேகராஜ மகளே மேகலோகத்தை ஆளும் மேகராஜா மகள் அக்கா அக்கா அருமை அக்கான்றா மேகலோகம்னா நம்மளுக்கு என்ன தெரியும் தெரியாது. நம்ம இருக்கிறது பூலோகத்துல பூலோகம். அவங்க சொல்றது மேலோகம் அவங்க பேருனா அப்படி இல்ல கேளுங்க நீ கிட்ட வர நம்ம போய்மா நீ எங்க நான் எங்கிட்டு வருகிறேன் தெரியுமா எங்க இருந்து வர்ற மேகலோகத்தை ஆளும் மேகராஜா இருந்து வருகிறேன் மேகலத்து வர்ற என்னுடைய தந்தையார் மேகராஜா இருந்து உன் தந்தை யாரு மேகலோகத்தை ஆளக்கூடிய மேகராஜனுடைய மகள் நான் மேகராஜனுடைய தந்தை நீ மேகராஜா இருந்து இந்த பூலோகம் வந்திருக்கு என்னமா வேலை உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பேர் தான் மாது மின்னல் ஒளி மின்னல் ஒளி மாது மின்னொளி இருந்தாலும். சரி மாது மின்னொளி நீ உன்னுடைய பேர் மாது மின்னொளி என்கிறார் அப்பேற்பட்ட நீ தலைவிரி கோலமாக அங்கே அந்த நாட்டை விட்டு இங்க ஏமா வந்திருக்கு அங்கிருந்து வருகிறேன் என்னுடைய தலைவிதியால் நான் வருகின்றேன் அக்கா உன் தலைவலின்ற அது என்ன தலைவி சொன்னாதானமா தெரியும் அழ வேண்டாமா அழக சொல்லுமா நான் யாரை திருமணம் செய்து கொண்டே யாரை திருமணம் செய்தாயம்மா நீ எல்லாம் போங்க. அது போவா நான் போவா எல்லாருமே போங்க இருமா இதுவாமா இதுவாமா எல்லாம் ரிவர்ஸ் யாரை திருமணம் செய்த ரைட் ரைட் லெஃப்ட் என்ன லெஃப்ட் எடுத்துறேன் பின்னாடி போகாமா டேய் ஓ என்னடா பின்னாடி போ முன்னாடி போ பின்னாடி போ முன்னாடி போ காவல்கார சொல்றாங்க ஒரு அர்த்தம் இருக்கும் ஆமா. பாக்கா நான் பக்கத்துல நின்னுட்டாக்கா நில்லுங்க அது டவுன் பஸ் ரைட் ரைட் அவங்களாம் இங்கே இருக்கட்டும் நீ போகிற மேமா போதுமா அக்கான்னு சொன்னா நீ அக்காவா யாரோ ஒருவள் ஏய் வீதியில போறவாவா வந்தவளை யார் என்று விசாரிக்கணும் விசாரித்து உண்மை தெரிந்த பிறகு எதையும் பேசணும் ஒரு புறமாயிருச்சு அவருக்கு அடைக்கலை கொடுக்கணும் சரி எப்படி வந்திருக்கா தலைவலி கோலமா வந்திருக்கா பெண்ணுக்கு பெண்ணு தெரியாது என்ன மேகலோகத்தை ஆளக்கூடிய ஆமா. என்னுடைய தந்தை மேகராஜ் என்னுடைய தாயார் கோகிலாதேவி இருவர் சுகபாகத்தில் பிறந்த என்னுடைய பெயர் தான் மாது மெல்லுநோய் என்று தெரிவிப்பார்கள் இப்படிதான் மின்னணுன்னு சொல்லி சரிம்மா இப்படி இருக்கக்கூடிய நீ அவன் தலைவிரி கோலமாக அழுது கொண்டு வர்றியே என்ன சமாச்சாரம் அதை சொல்லு முதல்ல எதற்காக நீ அழுகுற என்ன சமாச்சாரம் அது சொன்னாதானே தெரியும் அக்கா அக்கா இந்த தீர்த்து வைக்கணும் நீ ஏமா போறீங்க நீங்க எதுக்கு பொல்லியாத்து மாதிரி போவீங்க அதான் பேசுத்தியா மாடானா ஒரு ஓரமா நின்று கேட்கணும் போராட்டமா போச்சு போராட்டம் அந்த அம்மாவே பேந்துங்கிறாங்க பொலியாத்து மாதிரி ஏமா நீ சொல்லுமா நான் கேக்குறேம்மா எனக்கு திருமணம் எப்போது நடந்தது திருமணம் எப்போது நடந்தது இவங்களாம் பொம்பளைங்களே கிடையாதுமா என்ன சொல்ல வர பெண்கள் 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 சொல்லு அடக்கம்
அமரரை உழிக்கும் அடங்காம பாவடியை கீக்கும். ஆமா யாம் டேய் சரிம்மா பானா சரி சொல்லுமா. அப்போது எனக்கு எப்போ திருமணம் நடந்தது எப்ப தெரியுமா? நடந்தது? சின்ன வயசுல 8 வயசு இருக்கும்போது அப்போது எனக்கு திருமணம் நடந்தது. என்ன இது? அடி அம்மா, சின்னஞ்சிறு வயதிலே உனக்கு திருமணம் நடந்ததா? அப்படி சின்னஞ்சிறு வயதிலேயே திருமணம் நடந்தது சொல்கிறாயே? என்னுடைய கணவரானவர் ஏய். திருமணம் செய்து விட்டு ஏய். அவர் சென்று விட்டார். நான் என்னுடைய தந்தை கிரகத்திலே வளர்ந்திருந்தேன். சரி, 8 வயதிலே திருமணத்தை முடித்தார். முடித்த கணவர் சென்று விட்டார். சென்ற கணவர் இப்பொழுது உன்னை வந்து பார்த்தாரா இல்லையா? 8 16 வயது ஆகிவிட்டது. ஏய். அப்போது என்னுடைய தந்தை என்ன தெரிவித்தார்? என்ன தெரிவித்தார்? என்னுடைய கணவர் வர வேண்டும் என்றார். ஏய். ஓர் மண்டலம் ஆமா 48 நாள் நாள் சிவனை குறித்து பூஜை செய்தார். செய்தார். அவர் வருவார் என்று தெரிவித்தார். உன் தந்தையான வார்த்தையை சொல்லு. வார்த்தையின் படி பூஜை செய்தியாமா? பூஜை செய்து முடிச்சிட்டியா? செய்து கொண்டே இருக்கும் போது ஏய். என்னுடைய தந்தை வார்த்தை பிரகாரம் ஏய். என்னுடைய கணவர் வந்து விட்டார். அடடடடே, பரவாயில்லை. தவத்திற்கு மெச்சி உன் கணவர் அருணை தேடிக்கொண்டு வந்தாரு. சரி, கணவர் வந்தாரு, அவரோடு சுகபாகமா இருக்க வேண்டியதானே? அதை விடுத்து இப்படி ஏமா அதுன்னு வர்ற? தலைவரி கோலயத்துக்கு கணவர் இருக்கு சொல்லும். என்னை பார்த்த உடனே அவர் என்னை சேர நினைத்தார். சேரனத்தார் நான் என்ன தெரிவித்தேன்? முகத்து நாயகிதான் இருக்கிறது. ஏய் அது வரையிலும் நீங்கள் இருங்கள், ஏய். நான் பூஜை செய்து விட்டு வருகிறேன் பூஜை முடித்து வரேன். அப்படி என்று நீங்கள் சொல்லு. நான் அவரை இருங்களம்மா கொஞ்ச நேரம் இருந்துதான் தொலையாண்டி பழைய போராட்டமா போச்சு. போராட்டம் கொஞ்ச நேரம் இரா, அதுக்குள்ள உனக்கு கொதை பண்றான். நீங்கள் கணவர் வரும் சொல்லிட்டு தான் நீங்க பூஜை செய்றீங்க. ஆமா கணவர் வரும் சொல்லிட்டு பூஜை செய்றீங்க. ஆமா. ஆகையினால கணவர் தான் வந்துட்டாரு. ஆசையா அன்பாக இருக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணீங்க? அந்த கணவர் யார் தெரியுமா? யாருமா? சொல்லட்டுமா? சொல்லுமா? கணவர் யார் சொல்லுமா? யாருக்கும் சொல்லாத, என் அக்கா கிட்ட சொல்லாத, யாருக்கும் சொல்லுமா? அவன் ரொம்ப அடைக்கலம் கொடுப்பா. ஏண்டி, உன்னை பார்த்த உடனே அவ அதிகமா பயப்படுறதே உன்னாலதான். சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்றது கூட பயப்படுறா. வாயை மூடுக்கா நீ. கையில துப்பாக்கி வச்சுக்கிறல. தள்ளி நில்லு. சரி, உன் கணவர் யாருன்னு சொன்னாதானமா தெரியும்? சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லலாமா? நீ அடுத்து உட்காருங்க. போங்க நீ போமா. என்னடி உட்காருமா. போங்க 3 பேரும். ஏமா நீ போமா. போட்டேன் நானு. நீ போமா. நான் போய் ஆகணுமா? உன் பக்கத்திலே இருக்கிறேம்மா. வாங்கன்றியா? ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். அப்புறமா வாமா போடு சொல்ல. என்னுடைய கணவர் யார் தெரியுமா? உன் கணவர் யாரு? அழகில சிறந்தவர், அழகிலே சிறந்தவர், 32 லட்சம் உடையவர். 32 லட்சம் பொருந்தியே. ஆமா. அவர் யார் 32 தெரியுமா? லட்சம் பொருந்தியவர் யாரு? நம்ம யாருமா? யாரு? சொல்லுடி. அவர் உனக்கு கூட தெரியுங்க. எனக்கு கூட தெரியும்னா சொன்னாதானே தெரியும். அவங்களுக்கு தெரியுமா? 32 அழகு வாழ்ந்தவனா 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர்ல யாரு நீ 5 பேரோட போவாத. யார் நிக்கிற பேரு? அதுதான்டா கேட்கிறேன். அவ அப்படியே சொல்லிட்டு இருக்காளே. சொல்லுமா. பேர் சொல்லுமா. சொல்லுமா. அவர்தாங்க. அவர்தானே? அவர்தாங்க. அவர்தானே? அவர்தான்டா. அவர்தானே யாரு? அவர்ரா. கோவத்துறா. டேய் அவர்ரா. ஏண்டா? அவ என்ன சொல்றா? அவருன்னு அவரை பேரை சொல்லாம குறிச்சு சொல்றா. அவர்தான் என்ன தாக்கு சொல்றா? அவங்க சொன்னாங்க அவருன்னு. நான் ரெடி ஆயிடுறேன் அதுக்குள்ள. எதுக்கு அவருன்னு. யாரா யார் வச்சுக்கிறான்? சரி உட்காருமா, பேசப்படாது. அம்மா டீக்கர் ஒரு டீ ஒன்று கூட அம்மாவுக்கு. அவருன்னு சொல்றியாம்மா? அவருன்னா யாரு? சொல்லு. சொல்லுமா. அவர்தாங்க. சொல்லு. அவருன்னா யாரு? சொல்லுமா. 32 லட்சம் லட்சணம் அழகு உடையவர். ஆமா. ஆமா ஆமா, அது யாருன்னு சொல்லு. பேர் சொல்லுமா. அவர்தாங்க. என்னடி மீண்டும் சொல்லையா போச்சு? அவர்தான் நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. இராண்டியா? பாண்டவர்ல ஒருவர். பாண்டவரில் ஒருவர். நடு அங்க ஏறி கைனி கேட்டு கூப்பிட்டாங்க. நடுநாடா யார் எத்தனை பேர் உனக்கு வைக்கிறாங்க? 8 பேர் இருக்கிறாங்கம்மா. ஆளுக்கு ஒரு குச்சி ஏத்தாங்கன்னா நின்றுட்டு ஏறுவாங்க. அப்ப நாங்க 8 பேரு நட்டுங்கிறோம். அந்த அம்மா சொன்னாங்க சொல்லலாமா? நடு ஹாப்பி சொல்லுமா. இல்லையாக்கா பேர் என்ன?
அங்கே இருக்குன்னு சொல்லாத. பூஜைக்கு நேரம் ஆகுது. ஏண்டி அம்மா அப்படி சொல்றேன்னு சொல்றியே தவிர இதுவரை வாய் விட்டு சொல்லலையே அம்மா. சொல்லுமா சொல்லுமா நீ. ஏண்டி அம்மா பயமா இருக்கிறவ ஏன் அந்த மேகலோகத்திலிருந்து இந்த பூகலோகம் வரணும்? இந்த பூலோகம் வந்து எங்கள் முன்னே நின்று இப்படி அழுது புலம்பி நீயும் ஒரு வார்த்தை சொல்லாம எங்களுக்கும் ஒன்றும் தெரியாம இப்படி தவித்து நிற்கிறோம். சொல்லுமா சொல்லுமா. பாண்டவர்ல ஒருவர் நடு நாட்டு என்னடா இது போராட்டமா போச்சு. எங்க நாட்டுக்குள்ள அவசரப்படாத. எங்க நாட்டுக்குள்ளன்ற இந்த கை துப்பாக்கி அப்புறம் இந்த கை டுமால் டுப் டமால் டுப் டமால். கேளுங்க கேளுங்க. பாண்டவரில் சொல்லுடி ஒருவர் அம்மா சொல்லுடி. அவர் தான் 11 பேர் படைத்த 11 நவநீதங்களை படைத்து அவருக்கு என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு? அவர் தான் அத்தனை பெருமான இல்ல இங்க போட்டுருங்க பாருங்க டேபிள். அத்தனை பெருமான் அத்தனை பெருமான் தானே சொன்னாங்க. 8ல இது 9வது டிக்கெட்டு லிஸ்ட் போட்டு ஆயிடுச்சு. ஏக்கா அவன் அப்துல் பெருமாள் சொல்றான். ஆமா நம்ம கணவர் பேரை சொல்றாளே என்ன காரணம்? பொறுமையாரு நீ பொறுமையா கேளு. அப்போ பொறுமையாரு. ஆமா 8 மனைவிமார் இருக்காங்க. ஆ, அப்படி 9வது உன்னை மணந்திருக்காரு. ஓட்டையில ரேஷன் கார்டுல பேர் சேர்த்துடுறேன். 9வது சேர்த்திருப்ப. அப்படி 9வது உன்னை மணந்திருந்தாலும் சுகபாகத்தோடு இருக்கக்கூடிய நீ இப்படி அழுந்து வர காரணம் என்ன? அழுது வர அவர் வந்தார். சொல்லு. முகூர்த்த நாள்கை பூஜை இருக்கிறது. ஆனால் வெகு நேரம் கொஞ்ச நேரம் இருங்க, நான் பூஜை முடித்து வருகிறேன் அப்படின்னு தெரிவித்தேன். சரி. என்னுடைய வார்த்தை கேட்க முடியவில்லை. செய்தாரி கேட்காமல் கேட்காம கேட்கல. அவர் கேட்கலையா? கேட்காம என்ன செய்தாரு? என்ன சேர நினைத்தாரு. அவர் புச்சி தள்ளன 32 லட்சத்திலே ஒரு அழகு குறைஞ்சி அவர் 32 லட்சத்தை கண்டுதான் நாங்களே மனம் முடித்தோம். 1 லட்சம் நீ கல்ல என் கணவரு 32 லட்சம் அவர் ஆயிரம் கண்டு திருமணம் செய்து அந்த 32 லட்சத்துல மூச்சு விட்டு பேசுமா. அம்மா ஆட்டு அட்டாக் வந்து போட போற. ஆட்ல அட்டாக் என் ஜக்காத்து என் கணவருக்கு தவ மாட்டேன். கணவர் அழகு போச்சு, கணவர் அழகு போச்சு. அதை சொல்றாவோ அதை நீ கேட்கலாம். நீ செய்வதா
கணவர் ஏய் வாய மூடுடா. பொறுமையா இருங்க. உன் கோவம் வராதா? பொறுமையா இருங்க. உன் கோவம் வராதா? பொறுமையா இருங்க. வாய மூடு. அது சும்மா இரு. ஏண்டி நிக்கிறாளா பாரு. ஏய் மாப்பிள்ளையாப்புல ஒண்ணா நீங்கள் பெண்கள் தானே ஆமா நிக்கறாளா பாருங்க உனக்கு நான் பொண்டாட்டி. அங்க என் கணவர் ஆமா அழுது போச்சு. கேக்குதா? அட பாவி. நாடி. என் கணவர் என்ன பண்ணுவாரு? ஐயோ. ஏய் தண்ணி. ஐயோ. ஐயா, என் ஜட்டை. ஓடி முன்னாடி நிக்கிறா. ஓடி பல்டி போடி. ஏண்டி நம்மை போல் அவரும் ஒரு பெண் தானே. கண்ணவளை இப்படி அனைவரும் அடிச்சா அவ என்னடி செய்வா? உனக்கு தெரியுமா? ஏய். அம்மா உனக்கு தெரியுமா? என்ன தெரியுது? நீ சாப்பாட்டை சாப்பிடுறாலும் உனக்கு தெரியுமா? மூணு பேர் பீய தூங்காளுங்கம்மா. மத்தவங்களா? அம்மா ஏய் போ எப்படிப்பட்டவர் கணவரி நாமதே படைத்தவரி நாவில் நட்சத்திரம் இதில் மச்சராகை அப்படிப்பட்டவரே குடித்து தள்ளிருக்காரு ஒரு லட்சம் குறைந்து விட்டது எப்படி வாயத்து நாவில் நட்சத்திரம்டா ஆமா யாருக்குமே அந்த கிடையாது என் கணவர் மட்டும் தானே நாவில் நட்சத்திரம் இருக்கு அப்படியாம்மா ஏந்திரி இருக்கா இருக்கா நானே எழுப்புறேங்க மாமா பா வர சொல்லலாம் வா ஐயோ அம்மா அடிக்காதீங்கம்மா குழந்தைய எழுந்துருமா 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 அது என் ஜக்காச்சு என் கனவுல அவனுக்கே குறைச்சி சரி கேட்கலாமா சொல்றிய சொல்லு ஏய் நான் சொன்னேன். ஏண்டி? ஏண்டி இப்படி போட்டு அடிக்கிற? என்னது வாய முடு உனக்கு கோவம் வரலையா நம்ம கனவு தானே உனக்கு கோவம் வரலையா என்ன நம்ம கனவு தானே உனக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது எனக்கு தான் கோபம் வருகிறது. ஏண்டி அனைவரும் கோபித்து வாய் தவிர பேசுறான் நம்ம பண்ணுது ஏண்டி அனைவரும் கோபித்து ஒருவனை போட்டு அடிச்சா அவ என்னடி செய்வா? அக்கா ஏய் அவளை கூப்பிட்டு இப்படி கணவர் வந்தாரு மின்னருளி இங்க வா. சரி ஏய் அதாவது எப்படி என்றால் லம்பப்பேட்டை நந்தபாணியா இதோ மின்னல் வழியாக நடிக்கும் உனை தாங்கள் விநாயகாசிரியரை பாராட்டி கொடுத்திருக்கின்றார் வணக்கம் சொல்றி போட்ட சொல்லுமா அக்கா பூஜைக்கு நேரம் ஆகிறது சரி இவ்வளோ இப்படி வந்திருக்கா அது ஒரு பதவியா என்ன பதப்படுற நம்ம கணவர் அழகு போச்சு என்னடி ஒரு அழகு போச்சு அதை கேட்கல
அழகு போச்சு நீதியா நீதி பத்தி நீ பேசுறிய அது என் ஜக்காத்தியா அடிக்காத அவளை பெண்ணு தானே நான் சொல்றேன் பார்த்து கேட்கல சபைக்கு ஓடுறேன் நீ அடிச்சது கொண்டு வரீங்களே எப்படி அடி நான் சொல்றேன் பாரு எருகுண்டு பேர் நில்லுங்க ஏழைக்காலம் மெருந்துக்கிறா போறான் நீதி பத்தி நீ பேசுறியாடியா ஆமா நீதினா நான் என்ன தெரியுமா ஆமா நல்லவன் அவன் நீதியே ஏமா நீதி பத்தியே நீதியோ ஏய் ஆதிமா அது சொல்லு நீ பேஜார் படாதமா அம்மா ஓ சரிம்மா நான் படுத்து பாவம் பாய மூடிய அது பாய மூடுன்ற உங்களுக்கு என்ன கோவம் வருதா அப்படியே மக்காட்டம் மட்ட சாம்பரன் பாய் மேல விட்டுக்கோங்க ஆனா விடுமா கணவர் அழுது போச்சு தெரியுமா மன்னிச்சிட்டு எழுந்துடுமா மாறியாட்டாடா என் கணவர் அழுது போச்சு வயிறு ஏத்தம்மா ஏமா நாம ஓய்வு மூத்திரம் பேசிட்டேன்னா ஓவாடா காரியத்தா இவ போடுறா கட்டுற மாதிரியாத்தா உமக்கு ஒரு ஆசைப்படுவா சத்திரத்துல 3 வேளை துண்ணுவா 3 வேளை துண்ணுவானா பண்ணியானா நீ நல்லா சனாருமா நல்லா சரி அவ்வளோ சரி அம்மா இவங்கெல்லாம் அழகா அப்படி அறியுமா ஓ இப்ப வாய் தந்தால பாரு அக்காக்காரி என்ன பண்ணுமா மண்ணெட்டு மேல போறாவோ ஆமா மண்ணா புடுன்னு சொல்றா ஏமா ஏமா நீ ரொம்ப அவசரப்படாத ஏமா நீ மேல ஏறி வந்து அடி தேஞ்சிர போகுது நான் செய்த அக்கறமா கணவர் அழுகு போச்சு அதுக்கு நீ கேட்கறதுக்கு இல்லையா உனக்குதான் கணவரா நீ எங்களுக்கு கணவர் இல்லையா நீ ஏந்து வாடி ஏமா மாமா நீ அடி தேஞ்சிர போகுது வாமா சரி மா
வயதுல பெரியவங்க நீங்க தான். ஆமா. எதுவும் தெரியாத தவறு செய்து என்னடி? செய்த தவறை செய்து விட்டால் தவறு நடந்து விட்டது. அப்படி கணவனை பிடித்து தள்ளி கணவனானவர் ஆசாரத்துள்ளே பட்டு அவர் அன்னமானது குறைந்த பின்பு அவர் என்ன சொல்லிட்டு போனார்னு அதை சொல்லி. எப்போ இது 32 லட்சத்துல ஒரு அழகு குறைந்தது இது முதல் கொண்டு நான் யாரும் பார்க்க மாட்டேன். உன் முகத்தை பார்க்க மாட்டேன் என்று சொல்லிட்டு போயிட்டார. அதனால நீ கணவர்கள் என்று அழைத்து கொண்டு வரையா? சரி, அதாவது உன்னுடைய கவலைக்கு அழகம்மா உன் கவலைக்கு அக்கா வந்து சொல்லுவாங்க மருந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றேன். பொறுமையா உன் கவலையை தீர்க்க நாங்க அனைவரும் ஒருங்கிணை சேர்ந்து அதற்கு வழி தேடுறோம். நாம செய்ய போவது மாங்கல்ய பூஜை. ஆமா. அப்படி மாங்கல்ய பூஜை செய்த பின்பு எப்படி உன் கணவரை உன்னிடத்தே சேர்க்கலாம், நம் கணவரை எப்படி உன்னிடத்தே சேர்க்க வேண்டும் என்று நான் வழி செய்கிறேன். அப்படியேவா? உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க. ஆமா. சொல்லணும். உன்னை என்ன அச்சாங்களாமா? இல்ல. சொல்லு குழந்தை. அது நல்ல குழந்தை. சாப்பிடுறியா? மோர் சாப்பிடுறியா? ஆமா. என்னம்மா சாப்பிடுற? அந்த பாலையில கூட நான் குடிச்சிடுறேன். என்ன அக்கா மேல பால் வாசம்னா சீக்கிரமா சென்று கொஞ்சம் கூட பொருள் கொண்டு வாப்பா. இவங்க இவ்வளவு அலங்கோலமா இருக்கிறாங்களே, நம்ம கொஞ்சம் தயார் செய்யணும்.
நல்லவடி ரொம்ப நல்லவன் என்னக்கா ஆண்டவளை அலங்கரித்து